ஒரு ஈஸ்ட் ஃபேசிங் கார்டனில் என்ன மாதிரியான பிளான்ட்ஸ் வச்சா நல்லா வளரும் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். என்ட்ரன்ஸில் இருந்து டுவர்ட்ஸ் த லெஃப்ட் வந்து என்னோட கார்டனோட டோட்டல் ஸ்கொயர் ஃபீட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5x8. ஸோ வித் வந்து 5 அண்ட் 8 வந்துட்டு லென்த்து. கார்டன் வந்து ரொம்ப சின்னதாக இருந்தாலும் கார்டனோட ஓரங்களில் கிரானைட் பதிச்சிருக்கனால அது இன்னும் அட்ராக்டிவாக இருக்கும். கார்டன் என்ன தான் ஈஸ்ட் ஃபேஸிங்காக இருந்தாலும் மார்னிங் அண்ட் ஈவினிங் 1 மணி நேரம் மட்டும் தான் சன்லைட் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ஏரியாவில் நம்ம வைக்கக்கூடிய பிளான்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீஸ் லில்லி, அக்லோனிமா வெரைட்டிஸில் நம்ம நிறைய வெரைட்டிஸ் வைக்கலாம். ஸோ ஃப்ளவரிங் பிளான்ஸ் வந்து இங்கே கண்டிப்பாக வளராது. அப்படியே நீங்கள் ஃப்ளவரிங் பிளான்ஸ் வேணும் அப்படின்னா ஜீனியா அப்படிங்கிற ஃப்ளவரிங் பிளான்ட் வந்து த பெஸ்ட் ஃபார் இந்த மாதிரியான கார்டன். இதில் நிறைய கலர்ஸும் இருக்குது. ஸோ ஜீனியா ஒன்ஸ் நீங்கள் வளர்த்தீங்க அப்படின்னா அதோட சீட்ஸ்ல இருந்தே நீங்க நிறைய சாப்ளிங்ஸ் கொண்டு வரலாம். இது தவிர டுவார்ஃப் வெரைட்டியில் சைனீஸ் இக்ஸோரால எல்லா கலர்ஸுமே நீங்கள் லோ லைட்டில் வைக்கக்கூடிய பிளான்ஸ் தான். அது போக பிங்க் வேலண்டைன், சில்வர் கிங், கிரே ஹோண்ட் அப்படிங்கிற நிறைய பிளான்ஸுமே இந்த மாதிரி லோ லைட்டில் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதோட கலர்ஃபுல் ஃபாலியேஜ் வந்து உங்களோட கார்டனை ரொம்ப கலர்ஃபுல்லாக காமிக்கும். ஃபைனலாக நிறைய பிளான்ஸ் வைக்காமல் லிமிட்டட் பிளான்ஸ் கார்டனை வந்து ஸ்பேஷியஸாக காமிக்கும்.